முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கியதை கண்டித்து வி.கே. சசிகலா கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் இருப்பதாகவும் கட்சியிலிருந்து அவரை நீக்கியது சிறுபிள்ளைத்தனமான முடிவு என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செங்கோட்டையன் போன்ற முன்னோடிகளை கட்சியிலிருந்து நீக்கியது நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்றது என சுட்டிக்காட்டியுள்ள வி.கே. சசிகலா, அதிமுகவின் அழிவிற்கு இதுபோன்ற செயல்களே காரணமாக அமையும் என தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தனிநபர் மட்டும் பொறுப்பாக முடியாது என நடிகர் அஜித்குமார் பேசியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், கரூர் சம்பவத்திற்கு தனிநபர் மட்டும் பொறுப்பாக முடியாது, நாம் அனைவரும் தான் பொறுப்பு என தெரிவித்தார். ஏன் சினிமா பிரபலங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் மட்டும் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது? ஒரு பெரிய கூட்டமாக பிரபலங்களின் நிகழ்ச்சிகளில் திரண்டு நாம் யார் என்பதை காட்டும் சமுதாயமாக உருவாகி வருகிறோம். இது மாற வேண்டும் என்றும் பேசினார். குடும்பத்தை மறந்து நேரம் தூக்கமின்றி படப்பிடிப்புகளில் பங்கேற்கிறோம். அனைத்து உழைப்பும் ரசிகர்களின் அன்புக்காகத்தான். ஆனால் அதே அன்பு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திரைப்படங்களின் முதல் காட்சிகளில் அரங்கேறும் சம்பவங்கள் குறித்து கவலை தெரிவித்த அவர், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போன்றவற்றை ஆதரிக்க கூடாது என்றும் ரசிகர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்த பல வழிகள் உள்ளது என்றும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அந்த வகையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, தமிழ்நாடு கடல்சார் வாரிய திருத்த மசோதா, தமிழ்நாடு மின் நுகர்வு அல்ல விற்பனை மீதான வரி திருத்த மசோதா, தமிழ்நாடு சம்பளம் வழங்கல் திருத்த மசோதா, தமிழ்நாடு நீக்கரவு செய்தல் சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு நீக்கரவு செய்தல் 2ஆம் சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு நிதி ஒதுக்க சட்ட மசோதா, முக்கியமாக தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்த மசோதா 2022 பிப்ரவரி நிறைவேற்றப்பட்ட போது தேர்தல் நெருங்குகிறது என கூறி ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தார். இருப்பினும் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அதற்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை தவிர்த்து தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறைப்படுத்துதல் திருத்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் இந்தியாவில் இருப்பது நமக்கு பெருமை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், குழந்தைகள் தங்கள் தாய்மொழியை படித்து முன்னேற வேண்டும் என்றும் இந்தியர்கள் பிற மொழிகளை கற்று பாராட்ட வேண்டும் என்றும் தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரைச் சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துவதாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசியிருந்த வீடியோ தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே நரேந்திர மோடி அடிக்கடி மறந்து இதுபோன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவின் பேரில் மருந்தகம் மற்றும் கடைகளில்
ORSL என்ற லேபிளில் பொருட்கள் விற்றால் உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்து நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி தமிழ்நாடு சுகாதாரத்துறை பிறப்பித்துள்ள உத்தரவில் உலக பொது சுகாதார அமைப்பு மற்றும் தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் என அச்சிடப்பட்ட ORSகள் மட்டுமே தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் ORSL, ORSL பிளஸ், ORS ஃபிட் என பெயர் அச்சிட்டு மருந்தகத்திலும் மற்றும் கடைகளில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டு உள்ளது. வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்டவையால் ஏற்படும் நீர்ச்சத்து இழப்பை தடுக்கும் முதல் சிகிச்சையாக ORS பயன்படுகிறது. தற்போது இது பல வடிவங்களில் விற்பனைக்கு வருகிறது. மருந்தகங்களில் ORSL, ORSL பிளஸ் போன்ற பெயரில் அதிக சோடியம் குளுக்கோஸ் நிரப்பப்பட்டு விற்கப்படுபவை உடல் நலத்திற்கு ஆபத்தானது என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இதையடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதுபோன்ற பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து மருந்தகம் மற்றும் கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து ORSL என்ற கரைசல் விற்பனை செய்தால் அவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு கட்டுமானம் உள்ளிட்ட எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பன்னடுக்கு குடியிருப்பு கட்ட CMDA அனுமதி அளித்ததாக வந்த தகவலை அடுத்து அதிமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த பிரஸ்னவ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது சதுப்பு நில பகுதியில் 1400 குடியிருப்புகள் கட்ட CMDA அனுமதி வழங்கியுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதற்கு பள்ளிக்கரணையில் ஒட்டுமொத்த பகுதியும் சதுப்பு நிலம் அல்ல என்றும் கட்டுமானம் அமையும் பகுதி சதுப்பு நிலத்திற்கு வெளியே உள்ளது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் முன் கட்டுமான பணிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் அனுமதி அளித்தால் சதுப்பு நிலம் அழிக்கப்படும் என சுட்டிக்காட்டினர். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நவம்பர் 12க்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை அந்த பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கட்டுமான நிறுவனத்திற்கு உத்தரவிட்டனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்ட வாக்குறுதியில் பள்ளிகளில் மதிய உணவுடன் சத்தான காலை உணவும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறுகிறது. இதையொட்டி அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜக தலைவர் நட்டா, மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் NDA தேர்தல் அறிக்கையை கூட்டாக வெளியிட்டனர். அதில் பள்ளிகளில் மதிய உணவுடன் சத்தான காலை உணவு, இலவச தரமான கல்வி, மாவட்டம் தோறும் மெகா திறன் மையங்கள் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை மட்டுமன்றி அவர்களை கோடீஸ்வரர்களாக்கவும் திட்டம் வகுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான நிதி உதவி 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும், மீனவர்களுக்கான உதவி 4500 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் NDA கூட்டணி அறிவித்துள்ளது. அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி, வீடுகளுக்கு 125 யூனிட் இலவச மின்சாரம் என NDA தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் தோறும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும், சீதாதேவி பிறந்த இடத்தை உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக நகரமாக மேம்படுத்துவதாகவும் பாஜக கூட்டணி வாக்குறுதி அளித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்கம் முதலே அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து இந்தியா தடுமாறி வந்த நிலையில் அபிஷேக் சர்மா மட்டும் அதிரடியாக விளையாடி 68 ரன்கள் அடித்தார். இதையடுத்து 18.4 ஓவர்களில் 125 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 126 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி 13.2 ஓவர்களில் வெற்றி பெற்றது.